will you just like to talk about this William Shakespeare? ரொம்ப சின்ன கான்செப்ட். 1564 to 1616 அவ்வளோதான். பட் இந்த சகாப்தம் இருக்கே, இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் வேர்ட். நிறைய ட்ராமாஸ் எழுதியிருந்தார். அந்த ட்ராமாஸோட சேர்த்து அவர் எழுதுனது தான் சானட். சரி, இந்த சானட் எப்படி சார் எழுதுனா, he wrote in variety of things. He wrote on love, he wrote on death, he wrote on advice, he wrote on wisdom, he wrote on treachery, he wrote on betrayal, he wrote on everlasting, longing, immortality. சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ ஸ்கீமா சார்? ஸ்கீம் இல்லை, அவ்வளோ தீம். எப்படி நம்ம திருவள்ளுவரை சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு சானட்டில் என்ன பண்ணார், ஒரு 154 சானட்ஸ் எழுதினார். இது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சானட் எழுதியிருந்தார். he wrote an additional 6 sonnets. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 6 சானட் எங்கே இருந்துச்சுன்னா, it was not in the list of sonnet, but it was in the list of the drama. எந்த ட்ராமாவில் சார் இருந்துச்சு? ரோமியோ அண்ட் ஜூலியட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரொமான்டிக் ட்ராஜடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹென்ரி த ஃபிஃப்த், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே, லவ்ஸ் லேபர் லாஸ்ட். அவருடைய விட்டை வெளிக்கொண்டு வந்த பிளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், மச் அடோ அபவுட் நத்திங், த டேமிங் ஆஃப் த ஷூட். என்ன சார் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால், அவருடைய சகாப்தம். நத்திங் பட் இஸ் கிரேட்டஸ்ட் சகாப்தம். அப்போ இந்த ஷேக்ஸ்பியர் இவர் என்ன கான்டெக்ஸ்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 14வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இத்தாலி நாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். எங்கே இருந்து எடுக்கிறாரு, யார்கிட்ட இருந்து காப்பி பண்ணுறாரு, இந்த ஸ்ட்ரக்சரை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா, பெட்ராக் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட காப்பி பண்ணுறாரு. அப்போ 14th century, the Renaissance from Petrarch in 14th century Italy was finally introduced in 16th century. 16வது நூற்றாண்டில் தான் இந்த சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Who is called as the father of sonnet? Who is called as the father of English sonnet? சொல்ல முடியுமா? Come on, be quick. Watt and Surrey. Petrarch is the father of sonnet, and Watt is the father of English sonnet. ரொம்ப அருமை. பெட்ராக் தான் பார்த்தீங்கன்னா அப்பா, ஃபாதர் ஆஃப் sonnet. 14 lines. அதுக்கு அடுத்து அதை இங்கிலீஷ் சானட்டில் கொண்டு வந்தவர்னா 2 பேர் இருக்கிறாங்க, தாமஸ் வயட், ஹென்ரி ஹவார்டு சரை. அப்போ என்ன சொல்லணும்னா, வயட் அண்ட் சரை ஆர் கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சொன்னட். அப்போ ஒரு ரைம் ஸ்கீம் கொண்டு வர்றாங்க, 14 வரி, அதுக்கு ஒரு மீட்டரை செட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு ஷேக்ஸ்பியர், சேஞ்ச் ரீட்டர். கடைசி என்ன பண்ணால் ஒரு கப்லெட் அப்படி சொல்கிறாரு, இ அப்படின்னு சொல்லுவாங்க. 12 லைனை எழுதி 2 லைனை கப்லெட்டில் கொண்டு வருவார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேக்ஸ்பியர் sonnet introduced a significant departure of the context which was actually copied from the Renaissance of Petrarch. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோட வச்சுக்க ரொம்ப அதிகமாக போட்டு தலையை குறையாதீங்க. அப்போ இந்த சானட்டில் வேறு யாரெல்லாம் சார் ஃபேமஸாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கம் அக்ராஸ் டான்டி, ஃபிலிப் சிட்னி. இவங்கெல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு, 154 சானட் எழுதுறாரு. எப்போ சார் சானட் எழுதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சானட்டில் ஒரு கதை இருக்குது. கொஞ்ச நாள் ட்ராமா எழுதாமல் இருந்தாங்க. அப்போ ட்ராமா எழுதாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சானட்டை எழுதுறாரு. அவர் ஒரு லாங் போயம் எழுதுறாரு, வீனஸ் அண்ட் அடனஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதெல்லாம் அவர் எழுதி ரொம்ப பிரபலியமாகி பிகம் அ பொயட், ஒரு ட்ராமாட்டிக் பிகம் அ பொயட். அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த சானட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரொடக்ஷனை உள்ளே கொடுக்குறாரு. He introduced
எ லேடி கால்ட் அஸ் டார்க் லேடி. இன்றைக்கு வரைக்கும் யார் சார் அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஒரு கற்பனை பாத்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு சொல்லுவார் வைரமுத்து வரிகள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டார்க் லேடி இஸ் நன் பட் ஷேக்ஸ்பியர்ஸ் தீம் ஆஃப் லஸ்ட். இட் டாக்ஸ் அபவுட் இஸ் அக்மேரோனிவ் அண்ட் இன்ஃபிடரியோ அண்ட் எமோசிவ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்படி இந்த டார்க் லேடின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் மூலமாக கொண்டு வர்றார். எப்படி சார் இது சாத்தியமாச்சு இவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராமா எழுதி 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 பழகிய கைகளுக்கு இந்த சாங் எழுதினார் பார்த்தீங்கன்னா, சோனட்டை, அதுவே ஒரு நாடகத்தினுடைய கதை பாத்திரமாக மாறிடுச்சு. இதைத்தான் இங்கே கொண்டு வந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குவார்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1609 அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரைமரி சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் டைட்டில்ட் அஸ் ஷேக்ஸ்பியரின் சோனட். அது டைட்டிலிங்கே எப்படி இருந்துச்சு? ஷேக்ஸ்பியரின் சோனட். ஒரு 154 சானட்டு, அது கூட விச் வாஸ் ஃபாலோட் பை எ லாங் போயம் எ லவ்வர்ஸ் காம்ப்ளிமெண்ட். இதுதான் சார் நீங்கள் நோட் பண்ணணும். 13 copies ஆஃப் குவார்ட்ரோ ஹேஸ் சர்வைட் இன் குட் ஷேப். இன்னைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 copies வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அடுத்து பாருங்கள், we just deal with some of the great actors. நடிகர்கள் அவன்கிட்ட கூட ஒரு காப்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் அலின் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு இதை என்ன விலைக்கு சார் வாங்கினான்னா, ஒரு ஷில்லிங் அப்படின்னு சொல்கிற காசு கொடுத்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மனசில் மட்டும் வச்சுங்க, ரொம்ப போட்டுட்டு குறையாதீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, மணி வேல்யூ அன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். த ஃபஸ்ட்டு 126 சானட்ஸ், முதல்ல இருந்த 126 சானட் வந்து யாரை அட்ரஸ் பண்ணுச்சுன்னா, ஒரு யங் மேனை அட்ரஸ் பண்ணுச்சு. இட் வாஸ் அட்ரஸிங் அண்ட் வெரி யங் மேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 சானட்ஸ் வேறு அட்ரஸிங் டு எ ஆர் இட் வாஸ் ரெஃபரிங் டு எ விமன். இதுதான் நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். யார் இந்த விமன் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் அந்த நேம் கரெக்டாக நம்ம நல்லா சொல்ல முடியல, யூகிச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி தான் இந்த இவங்களா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது 2 ஆட் பண்ணிங்கன்னா வாட் வில் பி த நம்பர் 154. சரி, இதுக்கு இடையில் த டைட்டில் ஆஃப் த குவார்ட்ரோ, அந்த குவார்ட்ரோடைய டைட்டில் என்ன இருந்துச்சுன்னா ஷேக்ஸ்பியரின் சோனட் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து அந்த ரிஜிஸ்டரில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க. இது நமக்கு அதிகமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பப்ளிஷிங் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு வேர்டை யூஸ் பண்ண WH அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பாருங்கள், இல்லை இங்கே நான் கொடுத்துருப்பேன். இந்த WH யார்? ஸோ என்னுடைய இந்த மவுஸை உடைய பாயிண்ட்டை பாருங்கள். WH of the Shakespeare is dedication is Sidney's nephew or his heir William Herbert. நோட் பண்ணிங்க சார். அப்போ சார் ஃபிலிப் சிட்னி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய நெஃப்யூ வில்லியம் ஹெர்பர்ட், அவருக்கு தான் இந்த சாங்கை இவர் டெடிகேட் பண்ணுறாரு, இந்த சானட்டை டெடிகேட் பண்ணுறாரு. சரி, இங்கே பாருங்கள், இந்த இட் வில் பி வெரி குட், ஐ திங்க் ஸோ. சார் இந்த படம் மட்டும் தெரியுதா பாருங்கள். கேன் எனிபடி ரீட் ஃபார் மீ திஸ் ஒன்? கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வாசிக்க முடியுமா? இல்லை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணவா? கமான் வீடியோ ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுகிற கேட்குதா? Online be getter of these ensuring sonnet Mr. W.H. and that சொல்லுங்க. நம்ம இப்போ ஷேக்ஸ்பியரோட பற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் யாருக்கு இதை டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 154 சோனட்டையும் வந்து he has dedicated to WH. WH அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு PGTRB கொஸ்டின். இது ஒரு PGTRB கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. 1. அப்போ வில்லியம் ஹெர்பர்ட். இந்த வில்லியம் ஹெர்பர்ட் யாருடைய சொந்தக்காரர் கேட்க வாய்ப்பு இருக்குது.
சர் ஃபிலிப் சிட்னியோடைய சொந்தக்காரர். கேட்கலாம், இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் கேட்கலாம். ரைட். அதே நேரத்தில் இந்த சானட்டை பப்ளிஷ் பண்ணோடைய இதை ஃபுல்லாக போட்டுட்டாங்க. இது வந்து கோட்ரோவில் இருக்குது, ஃபஸ்ட்டு கோட்ரோவில் 1609 இருக்குது. அப்போ வந்து அதை அந்த டிடி அப்படின்னு சொல்லி போட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஷேக்ஸ்பியர் அப்போதைக்கு லண்டனில் இல்லை. அதுக்கு என்ன ரீசன் யாராவது சொல்ல முடியுமா? இந்த ரீசன் வந்து நம்ம அதில் ஒரு கொஷின் பேப்பராக இருக்குது. ஸோ நாளைக்கு இருக்கிற கொஷினை அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதுக்கு அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் லண்டனில் இருக்கார். அப்போ வந்து ஒரு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னால் ஆன்சர் இதிலே இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். த ரீசன் வாஸ் மெனி ரீசன். அதில் ஒரு ரீசன் வந்து த தேட்டர்ஸ் வேர் ஷட் டவுன். தேட்டர்ஸ் வேர் ஷட் டவுன். இதுதான் வந்து மெயினான ஒரு ரீசன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மந்தில் வந்து ஒரு சீரியஸான பிளேக் நோய் வந்து அங்கே இருந்துச்சு. ஓகேங்களா? ரைட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து, ஷேக்ஸ்பியர் பிறந்த ஊர் பேர் என்ன? ஸ்டாட்ஃபோர்ட். கேன் anybody say what is the full thing? ஸ்டாட்ஃபோர்ட் ஆஃப் ஆவன். ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துங்க, இது போதும். வளவல நமக்கு வேண்டாம். நிறைய சோனட்டில் இந்த WH பற்றி அங்கங்கே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்பெக்டாகுலர்ஸான ஐடியாஸை இவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இது அந்த ஃபேர் யூத் அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும். அந்த ஃபேர் யூத் இஸ் பேஸ்ட் ஆன் WH அப்படின்னு சொல்லக்கூடிய வதந்திகள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. இந்த படம் யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ் இமேஜ்? இவர் தான் வில்லியம் ஹெர்பர்ட், த 3rd Earl ஆஃப் பெர்ம்போக். ஓகேங்களா? ரைட், இது பார்த்துங்க. ஓகே, தட்ஸ் ஆல். நமக்கு இப்போதைக்கு இது போதும், மற்றதை நம்ம பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து பாருங்கள், இவங்க எல்லாமே நம்ம சொல்லி போயிட்டே இருக்கோம். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கேன் anybody say who is this Ben Jonson? Contemporary poet of Shakespeare. சூப்பர். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க சார். ஹூ இஸ் செம்ம வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஈக்குவலான வெயிட்டேஜான போயிட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை ஈக்குவலான ஒரு ட்ராமட்டிக் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பென் ஜான்சன். இட் இஸ் பென் ஜான்சன். He is noted for every man in his humor. Alchemist. Every man out of his humor. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும். ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், இவருடைய காலகட்டங்கள் அவர் எழுதிய போயம் த ரேப் ஆஃப் லொக்ரைஸ், வீனஸ் அண்ட் அடானஸ், இதெல்லாம் வந்து அவர் எழுதப்பட்ட ஒரு விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா WS ஆர் WSH, தி சஜஸ்ட் பெட்ரன் ரசல், இவங்களெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஃபோஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து மெட்டீரியல்லாம் பார்த்துக்குங்க. WHனா யார், மிஸ்டர் W ஹால்னா யார், ராபர்ட் சவுத்வெல் அப்படின்னு சொன்னால் யார், வில்லியம் ஹார்வே யார், ஓகே, வில்லியம் ஹார்ட் யார், ஆஸ்கார் வைல்டு யார், த போர்ட்ரையல் ஆஃப் மிஸ்டர் WH அப்படிங்கிற ஒரு சானட் வந்து யாரை சொல்லிகிட்ருக்கு, இல்லை ஃபீமேல் ரோல் வந்து யார் ப்ளே பண்ணுறா, இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்கள். இது உள்ளே வந்து டீப்பாக நீங்கள் பார்க்க வேண்டாம். இருந்தாலும் ஒரு சிம்பிள் ரீடிங் விட்டுங்க. கொஸ்டின் எங்கேருந்து வேணாலும் கேட்கப்படலாம். சரி, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் சானட் அண்ட் வாட் இஸ் திஸ் ஃபார்ம் ஆஃப் திஸ் சானட்? ஷேக்ஸ்பியருடைய இந்த ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, சானட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 quatrain. 3 quatrain என்ன சார்னா, 4 வரி 4 வரி 4 வரி, ஆக 12 வரி. அப்போ 14 வரி வரணுமே சார் அப்படின்னு கேட்டால், ஃபாலோடு பை த ஃபைனல் கப்லெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்லெட்டை ஃபாலோ பண்ணிடுவோம். த சானட்ஸ் ஆர் கம்போஸ் இன் iambic pentameter. சார் இதோட மீட்டர் என்ன சார் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் ஃபாலோடு பை iambic pentameter. அப்போ ஷேக்ஸ்பியருடைய பிளேயில் இந்த iambic pentameter ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே இதை சோனட்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நாட் த கொஸ்டின். நம்ம எழுதிக்கங்க சார், இது TRP கொஸ்டின் எழுதிக்கங்க.
The sonnets are consisting of 3 quatrain, finally followed by couplet. The sonnets are composed in iambic pentameter. This iambic pentameter is used in Shakespeare's plays. அவ்வளோதான். Okay. The rhyme scheme of this sonnet. What is the rhyme scheme of this sonnet? இது ஒரு பிஜிடிஆர்பிக்கான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏபி சிடி சிடி ஏஎஃப் ஏஎஃப் ஜிஜி, அதாவது குவாட்ரைன் ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. இந்த ஜிஜிங்கிறது தான் த ஃபைனல் கப்லர்ஸ். ஓகேங்களா? ரைட். இதோட நம்ம முடிச்சுக்குவோம். இல்லை வள நம்ம போயிட்டுருக்க வேணாம். இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு சோனட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 126 சோனட்டில் 6 கப்லெட் இருக்கும், 2 பிளாங்க் லைன்ஸ் இருக்கும், அயாம்பிக் டெட்ராமீட்டர் இருக்கும். 145 சோனட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா டெட்ராமீட்டர் இருக்கும், அங்கே வந்து பென்ட்ராமீட்டர் இருக்காது. இது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து மெட்டீரியலை வந்து குரூப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து பாருங்கள், இந்த ஃபேர் யூத் த ரைவல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டார்க் லேடி. ரைட். இதெல்லாம் நம்ம வந்து அவசியம் நம்ம பார்க்கணும். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஃபேர் யூத்துக்கு இன்னொரு கமா நேம் என்ன அப்படிங்கிற த ரைவல் பாயிண்ட். த ரைவல் பாயிண்ட் இதை நீங்கள் அவசியம் ஞாபகம் வச்சுங்க போதும். ஃபேர் யூத் டினோட்ஸ் பியூட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஃபேர் யூத் எதை சொல்லுது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் த பியூட்டி. தயவுசெய்து அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோனாலஜிக்கலாக எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த சோனட்டை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, அப்போ இந்த டார்க் லேடிலாம் வந்து ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போது எந்த இயரில் கம்போஸ் பண்ணாங்க, 1591 95 பண்ணாங்க. ஃபேர் யூத்தை லாஸ்ட்டாக எப்போ பண்ணாங்க, 1597 1603 பண்ணாங்க. இது மாதிரிலாம் வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஆட்டோபயோகிராஃபி இருக்கும். இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஒரு ரிலவெண்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து நம்மள்கிட்ட இல்லை. சுருக்கமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 2 தான். ஒன்று ஃபேர் யூத், கமா போட்டுக்குங்க. சம்டைம்ஸு கேட்கலாம் த ரைவல் பொயட். அவ்வளோதான். நதிங் மோர் தென் தட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் லேடி அவங்களையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இல்லை நிறைய இந்த டப்ளிகேஷனாக யாருன்னு சொல்லிட்டு சில நேரம் ஒரு சின்ன சச்சரவு வரும். த ஏர்ல் ஆஃப் சம்பட்டன் அப்படின்லாம் வரும். இதெல்லாம் போட்டுட்டு யாரும் குழப்ப வேண்டாம், விட்டுருங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்து வீனஸ் அண்ட் அடனஸ். இது வந்து ஒன் ஆஃப் த போயம் விச் ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் த யங் மேன் அடனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யங் மேன். எப்படி வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் வந்து காதலிச்சாங்க. கடவுளே காதலிக்க அளவுக்கு ஒரு யங்ஸ்டர் அழகாக இருந்திருக்கான். அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த டார்க் லேடியை பற்றி நம்ம பார்க்குறோம். டார்க் லேடி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், த டார்க் லேடி ஆக்சுவலி டாக்ஸ் வித் த சானட் 127 to 152. ஸோ இது மட்டும் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 152 வரைக்கும் இருந்துச்சா. அப்போ 3யும் 4 என்ன சார்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இட் கோஸ் வித் த ஃபேர் யூத் வித் டாக்ஸ் வித் ஓவர் செக்ஷுவாலிட்டி. அது நமக்கு தேவையில்லை. நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இல்லை என்ன சார் இருக்காங்க, ஒரு அரிஸ்டோக்ராட்டை பற்றி பேசுவாங்க. அதே நேரத்தில் டாக்ஸ் அபவுட் த டன் ஸ்கின், பிளாக் ஹேர், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் போய் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். டார்க் லேடி இஸ் ஸோ கால்டு பிகாஸ் ஷீ இஸ் பேக் ஹேர். ஒரே வார்த்தை, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிக்கங்க. ட்ரெடிஷனல், ஒரே வார்த்தை என்னது, ட்ரெடிஷனல். டார்க் லேடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரெடிஷனல். சப்போர்ட்டுங்க சார். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இது வந்து NTA UGCயில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தயவுசெய்து நோட் பண்ணிக்கங்க, எங்கே தேடினாலும் கிடைக்காது. டார்க் லேடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரெடிஷனல். ப்ராக்கெட்டில் போட்டுங்க சானட் ட்ரெடிஷனல். ஓகே, டன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேர் யூத் இவங்களை பற்றிலாம் நிறையா பார்க்கலாம். இந்த பொயட்ரியை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்க. லவ்வர்ஸ் கம்ப்ளைண்ட். என்ன இந்த லவ்வர்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் ரைமில் இருக்குது. எதுக்கு சார் இந்த கொஷினை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க? நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்டே கிடையாது. இது ப்ரிஸ்கிரைப்டே கிடையாது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
லவர்ஸ் கம்ப்ளைண்ட். அங்கே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 47 ஸ்டான்ஸாக இருக்கும், 47 ஸ்டான்ஸாஸ் இருக்கும். தே ஆர் ரிட்டன் இன் ரைம் ராயல். அப்போ இந்த ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். இது ஆப்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். வரக்கூடிய காலத்தில் என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து எலிசிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு வந்து குழப்பங்கள் வரும், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ வந்து இது மாதிரி ரைம் ராயல்னு சொல்லி நம்மளாம் மாற்றி போட்டக்கூடாது. ரைம் ராயலாக இது வந்து எதில் வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஓகே தான், தேங்க்யூ. அடுத்து ஷேக்ஸ்பியர் தனக்கு என்று ஒரு பாணியை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் இமிட்டேட்டிங் மெனி திங். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத ரேப் ஆஃப் லுக்ரேஸ். லேப் ஆஃப் லுக்ரேஸ். இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு நான் போய் தரேன். இது என்ன டேட்டில் அவர் எழுதினார், இந்த சானட்லாம் எக்ஸ்ட்ரா சானட்ஸ்லாம் எங்கே போய் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே டன். நவ் லெட் மீ ஜஸ்ட் ஹேவ் அ கம்ப்ளீஷன் அண்ட் லெட் மீ என்டர் இன் டு தி ஸோ கால்டு கன்க்ளூஷன். பாருங்கள், நான் எல்லாமே நான் உள்ளே கொடுத்துட்டேன், டேட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. அவருடைய கிரிட்டிசத்துக்கு வருவோம். இந்த போயத்தை நறுக்கி நம்ம வரப்போகிறோம். நம்ம வந்து கிரிட்டிசத்துக்கு வருவோம். என்ன சார் கிரிட்டிசிசம்? ஷேக்ஸ்பியரை கிரிட்டிசம் பண்ணுறக்கு ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. ஹேம்லெட் அண்ட் இஸ் ப்ராப்ளம், இது எழுதுனது யார் சார்? So is my voice clear? ஓகே சார், தேங்க்யூ சார். எங்கேயா யாராவது ஒரு ஆள் பேசுங்க. இந்த ஆன்லைனில் கொஞ்சம் ரியாக்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். தனி ஒரு மனிதன் முகத்தை பார்க்காம போராடுற மாதிரி இருக்கும் சார். ஷேக்ஸ்பியருடைய கதையாகி போகும் எங்களுக்கும். ஓகே, அப்போ பாருங்கள், he was just talking about many things. இப்போ இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூக்கு மட்டும் வருவோமே. ஒரு கிரிட்டிசத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்டால், சட்டைரிக்கல் கிரிட்டிசிசம் ஆஃப் சானட், அதில் அல்யூஷன்ஸை பற்றி இருந்துச்சு. இது வந்து லாங்கஸ்ட் சானட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிசத்தை வந்து பெருசாக நம்மளால் எடுத்துக்க முடியல. பிகாஸ் தே வேர் நாட் கிரிட்டிசைசிங் ஷேக்ஸ்பியர் வித் மைனஸ், எல்லாமே ப்ளஸ்ஸாகவே சொல்லிட்டு போயிட்டார். டிஎஸ் எலியட் பின்னாடி வரும்போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிச்சு வைப்பார், சாமுவேல் ஜான்சன்ஸ் ஒரு நிச்சு வைப்பார். இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து பாருங்க, நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் சானட். இந்த சானட் பாருங்களேன், இதான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். கேன் எனிபடி ஜஸ்ட் ரீட் ஃபார் மீ தி சானட்? சானட் நம்பர் 18 கட்டிஸாக முடிச்சாச்சு. ஸோ ஷேக்ஸ்பியருடைய சானட்டை பற்றி ஓரளவுக்கு நான் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்றேன். மொத்தம் 154 சானட். 154 சானட்டில் ஃபேர் யூத், டார்க் லேடி அப்படின்னு சொல்லி ஒரு 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த 154 சானட் இல்லாமல் ஒரு 6 சானட் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காரு. அது எங்கே எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து ஒரு ரொமான்டிக் பிளேயில் எழுதியிருக்காரு, ரோமியோ அண்டு ஜூலியட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு பிளேவை, அவருடைய அறிவை பெருசாக கொண்டு வந்து ஒரு பிளே பார்த்திங்கன்னா லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேயில் எழுதுகிறாரு, ஹென்ரி த 5th. அங்கே ஒரு 6 சானர்ஸ் மட்டும் எழுதுகிறாரு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சானர்ஸ் எல்லாம் யாருக்காக டெடிகேட் பண்ணுறாரு, யார் சொல்லி அவர் எழுதுகிறாரு, யாருக்காக இது வந்து அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா WH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டை சொல்கிறாங்க. அடுத்து இதை பப்ளிஷ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் வெளியே வருது, 1609 வெளியே வருது. இதை டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமஸ் தோபர் அப்படின்னு சொல்கிறவர் வெளியே கொண்டு வருவார். அப்போ அது கொண்டு வரும்போது ஷேக்ஸ்பியர் இல்லை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா பிளேக் இருந்துச்சு, தியேட்டர்ஸ் வேர் ஷட். ஸோ ஃபைனல் பிரிண்ட் அவுட்டில் அவர் இல்லை, ஒரு காப்பி ஒரு ஷெல்லிங்க்கு அன்னைக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், முடிஞ்சு போச்சு. அடுத்து இவர் என்ன ஃபார்மில் இருக்குது, என்ன மீட்டரில் இருக்குது, ஏபி
அது பார்த்தீங்கன்னா சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. இந்த மீட்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆம்பிக் பென்டாமீட்டரில் எழுதப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 குவாட்ரைன் இருக்குது. அப்புறம் 4 லைன் 4 லைன் 4 லைன் 12 லைன் 2 ஃபைனல் கப்லெட். இதில் ஆப்ஷனாக அவங்க வந்து ஒரு வார்த்தையை அடிக்கடி கொடுக்கலாம். ஆம்பிக் பென்டாமீட்டர், ஆம்பிக் டெட்ராமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதில் ஒரே ஒரு போயம் மட்டும் பார்த்திங்கன்னா 147ங்கிறது சோனட் வந்து பென்டாமீட்டர் இல்லாமல் டெட்ராமீட்டரில் இருக்குது. இது ஒன்று மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த போயத்தை மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தவங்க என்ன கேட்கலாம்னா ரைம் ராயல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலாம். இந்த ரைம் ராயல்னு சொல்கிறது வந்து அவர் லாங் போயத்துக்காக எழுதினார். அந்த லாங் போயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எ லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிரிட்டிசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிட்டிசிசம் அவருக்கு இல்லை. பட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து அந்த காலகட்டங்களில் அவரை தூக்கி வச்சு ஆடினனால பார்த்தீங்கன்னா அவரை வந்து பெருசாக அந்த காலத்தில் வந்து பெரிய மைனஸ் கிரிட்டிசம் இல்லை. தேவர் ப்ரைசிங் ஷேக்ஸ்பியர், தேவர் ப்ரைசிங் ஷேக்ஸ்பியர். எப்படி கிறிஸ்டோஃபர் மார்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பவான் இருந்தாலும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிங்கான மாணவர் யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். அதனால தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சானட்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா நிறைய சானட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சானட் 2 சானட். சானட் நம்பர் 1, சானட் 18. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஷால் ஐ கம்பேர் தீ டு த சம்மர்ஸ் டே. தட்ஸ் அ சானட். 14 வரி. இந்த 14 வரியை ரொம்ப தெளிவாக கொண்டு வர்றார், செம்ம தெளிவாக கொண்டு வர்றார். அவர் சொல்லிகிட்டே வரும்போது வாட் வில் பி த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த சானட் 29 இதுக்கு அடுத்து இருக்குது, பட் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் த ஸ்பீக்கர் யூசஸ் த மெட்டாஃபர் ஆஃப் சம்மர் ஃப்ளீட்டிங் பியூட்டி டு explain the beauty of fair youth. When compared with a summer day, which the speaker notes can be too short, too cloudy, too hot. பாருங்கள் எல்லாமே கலந்துருச்சு. The fair youth's beauty will not fade, என்றைக்கும் அழியாத அழகை பெற்றிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு shall I compare. பாருங்கள் செம்ம வேர்டு. The word has been multiplied with the anguish in heart. ஒரு சின்னதாக ஒரு புது கவிதை இருக்குது. ஹார்ட் டு ஹார்ட் தோ மைல்ஸ் அப்பார்ட் யுவர் தாட் இன் மை ஹார்ட் வில் நெவர் டிபார்ட். என்ன சார் அர்த்தம்? ஹார்ட் டு ஹார்ட் தோ மைல்ஸ் அப்பார்ட் யுவர் தாட் இன் மை ஹார்ட் வில் நெவர் டிபார்ட். பாருங்கள் அந்த ரைமிங்கில் இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா உண்மையான அன்பும் நேசமும் இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரமாக அந்த ஹார்ட் இருந்தாலும் நினைவுகள் மாறாது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கே ஒரு என்ன சொல்கிறாரு, த பியூட்டி வில் நாட் ஃபேட். த மெசேஜ் இஸ் தட் பியூட்டி ஆஃப் த பிலவட் வில் ரிமைன் எட்டர்னல் as long as the love remains in the poet's heart. The tone of the poem is admiring and hopeful. நோட் பண்ணிங்க சார், இதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். The poem is actually talking with admiration and hopeful. Okay. Before I just go into these poems, or rather the poem lines, let me ask you a single question. Why is Shakespeare famous? சார் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் சார். நானே பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கேப் கொடுக்காது, யாராவது பேசலாமே. சார் சொல்லுங்கள் சார், என் வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லையா? ஓகேங்களா?